ஹலோ கைஸ், திஸ் இஸ் சரண் ஜெய்சங்கர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் எனர்ஜி டெக்னாலஜி, சப்ஜெக்ட் கோட் OCH 353. இந்த சப்ஜெக்ட் ஒரு யூனிக்கான சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டை ஈஸியாக நம்ம பாஸ் ஆகிடலாம். அதுக்கு சில அப்ரோச்சஸ் இருக்குது. அது என்ன அப்ரோச்சஸ் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். கைஸ், நம்ம ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் நம்ம கொடுக்குற ஸ்டடி மெட்டீரியல் படித்தா எவ்வளோ மார்க்ஸ் எக்ஸாமில் எடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச 4 சப்ஜெக்ட் எடுத்து நம்மளோட ஸ்டடி மெட்டீரியலோட கம்பேர் பண்ணி பார்த்தோம். அப்படி பார்க்குறப்போ அரௌண்ட் 80% ஆஃப் மார்க்ஸ் நம்மளால் வாங்க முடியும் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் படித்தா அப்படின்னு தெரிய வந்துச்சு. இந்த இம்பார்ட்டன்ட் நியூஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் கைஸ். கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீமியம் சர்வீஸ் பற்றி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். நம்ம ப்ரீமியம் சர்வீஸில் 4 டைப் ஆஃப் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு ஒன் கொஷின் பேங்க், அதாவது பார்ட் A, B, C அதுக்கு உண்டான கொஷின்ஸ் வித் ஆன்சரோட கொஷின் பேங்க் கிரியேட் பண்ணியிருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்க்ளூசிவ். தென் டாபிக் ப்ரெசன்டேஷன், அதாவது ஒரு யூனிட்ல இருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சாதான் அதை ஈஸியாக நீங்கள் பெட்டராக ப்ரெசென்ட் பண்ண முடியும் எக்ஸாமில். ஸோ அதுக்கு டாபிக் ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் கீவேர்ட் ஷீட், நீங்கள் என்னதான் பேராவாக எழுதினாலும் அதில் சில கீவேர்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த கீவேர்ட்ஸ் பாயிண்ட்ஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு மார்க்ஸ் அதிகமாக கிடைக்கும். அந்த கீவேர்ட்ஸ் என்னென்னு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கீவேர்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அந்த ஷீட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எப்படி பாஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு யூனிக் வே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அது ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்டாக இருந்தால் அது ஒரு டைப் ஆஃப் நம்ம அப்ரோச் பண்ணி பாஸ் பண்ணணும். தென் தியரி சப்ஜெக்டாக இருந்தால் அது ஒரு டைப் ஆஃப் அப்ரோச் பண்ணி பாஸ் பண்ணணும். இதுதான் 4 ப்ரீமியம் சர்வீசஸ் we are going to give you. இந்த ப்ரீமியம் சர்வீஸ் நீங்கள் எடுத்து எங்கள் கொஷின் பேப்பர்ஸை படித்து உங்களால் பாஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டை நாங்கள் ஃபுல்லாக ரீஃபண்ட் பண்ணுறோம். நீங்கள் இதுக்கெல்லாம் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் 9 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு சர்வீஸ். இது வந்து 100% மணி பேக் கேரண்டி. உங்களுக்கு இந்த ப்ரீமியம் சர்வீஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க்யூ. யூனிட் 1, யூனிட் நேம் இன்ட்ரொடக்ஷன் டு எனர்ஜி டெக்னாலஜி. இதில் 6 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் யூனிட்ஸ் ஆஃப் எனர்ஜி அண்ட் கன்வர்ஷன் ஃபேக்டர்ஸ், ஜெனரல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எனர்ஜி, வேர்ல்டு எனர்ஜி ரிசோர்ஸ் அண்ட் கன்சம்ஷன், Indian energy resource and consumption, energy crisis and alternatives, prospects of renewable sources. இதுதான் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். யூனிட் 2, யூனிட் நேம் கன்வென்ஷனல் எனர்ஜி. இதில் 6 இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்சஸ், தெர்மல் பவர் பிளான்ட், ஹைடல் பவர் பிளான்ட், நியூக்ளியர் பவர் பிளான்ட், கம்பஷன் ப்ராசஸ், ஃப்ளூயிடைஸ்டு பெட் கம்பஷன். இதுதான் யூனிட் 2ல இருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். யூனிட் 3, யூனிட் 3யோட நேம் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி. இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் சோலார் எனர்ஜி அண்ட் தெர்மல் சிஸ்டம், செகண்ட் ஒன் டைப்ஸ் ஆஃப் விண்ட்மில்ஸ் அண்ட் ரோட்டார்ஸ், தேர்ட் ஒன் wind electric power generation, fourth one ozone wave and thermal energy conversion, fifth one tidal energy conversion, ஃபைனலாக geothermal energy. இதுதான் யூனிட் 3ல இருக்க 6 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது யூனிட் 4ல இருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். யூனிட் 4 நேம் பயோமாஸ் எனர்ஜி. ஃபர்ஸ்ட் ஒன் பயோமாஸ் எனர்ஜி ரிசோர்சஸ், thermal chemical method of biomass conversion, biochemical methods, fuel cells, magneto-hydrodynamic power generation, energy storage roads. இதுதான் 6 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் யூனிட் 4ல இருக்குது. கைஸ், இப்போ நான் சொல்கிற இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து வெறும் டாபிக்ஸ் மட்டும்தான். இதோட கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கொஷின்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற யூனிட் 5, யூனிட் நேம் எனர்ஜி கன்சர்வேஷன்ஸ். இதில் 6 இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்
energy conservation in chemical process plants, energy audit and management, energy savings in heat exchangers and distillation columns. Fourth one, energy optimization in dryers and furnaces. Fifth one, steam economy in chemical plants. ஃபைனலாக எனர்ஜி கன்சர்வேஷன்ஸ் டெக்னிக்ஸ். இதுதான் 6 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஆக்சுவலாக நான் இப்போ சொல்லியிருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் சொல்லியிருக்கேன். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஐ வில் சென்ட் யூ த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். தென் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த குரூப்பில் இந்த சப்ஜெக்ட் பற்றியும் மற்ற எல்லா அண்ணா யூனிவர்சிட்டி சப்ஜெக்ட் பற்றியும் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எக்ஸ்க்ளூசிவாக எல்லா கண்டென்ட்டும் இருக்கும். ஸோ ஜஸ்ட் செக் இட் அப். அது நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேவா? தேங்க்யூ.